அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயஸ்ரீ. நான் உங்களுக்கு கதைகளை கூற வந்துள்ளேன். கதைகள் என்றால் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். நாம் நம் சிறு வயதில் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா போன்றோரிடம் கதைகளை கேட்டு வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதுள்ள குழந்தைகளுக்கோ கதையை சொல்வதற்கு ஆளும் இல்லை, அதை கேட்பதற்கு அவர்களுக்கு பொறுமையும் இல்லை. அவர்களுக்கு எதையும் இந்த மொபைல் ஃபோனில் வந்து கேட்டு பழக்கமாக இருக்கிறது. அதனால் அதன் வழியாகவே கதைகளை சொல்லுகிறேன். தெய்வீக கதைகள். இதில் சிறிய சிறிய நன்னறி கதைகள் நிறைய உள்ளது. அதில் ஒவ்வொன்றாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் கதை, தானம் செய்யும் வழி. பாண்டவர்களில் மூத்தவர் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்யவுள்ளதற்கு எண்ணினார். அப்பொழுது கிருஷ்ணரிடம் கூறினார். கிருஷ்ணரோ தன் மேற்பார்வையில் யாகத்தை சிறப்பாக செய்து தருவதாக கூறினார். அதன்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பணிகளை பிரித்து கொடுத்தார். அதன்படி பீமனுக்கு அன்னக்கூடத்தில் அடியவர்களை உபசரிக்கும் பணியை கொடுத்தார். பீமனும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டான். அன்னக்கூடத்திற்கு சென்றான். அடியவர்களை அழைத்து வந்து உணவுகளை பரிமாறினான். ஆசையாக அள்ளி போட்டான். முதலில் அள்ளி அள்ளி போடவும் எல்லோரும் சாப்பிட்டார்கள். அதன் பின்பு அவன் அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டே இருக்கவும் அவர்களால் சாப்பிட முடியவில்லை. பீமனோ கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று திட்டினான். அள்ளி அள்ளி போட்டான். கதையை காட்டி அவர்களை பயமுறுத்தினான். அவர்களோ பயந்து பயந்து சாப்பிட்டார்கள். அதன் பின்னு அன்னக்கூடத்திற்கு யாரும் வரவே இல்லை. ஒரு நாள் கிருஷ்ணர் அன்னக்கூடம் வழியாக வந்த பொழுது பீமனை கண்டார். என்ன, அடியவர் ஒருவரையும் காணவில்லையே என்று கேட்டார். பீமனும் எனக்கும் தெரியவில்லை கிருஷ்ணா, நானும் ஆசையாகத்தான் பரிமாறுகிறேன் என்று கூறினார். உடனே கிருஷ்ணர், சரி, நீ போய் நான் சொல்லும் முனிவர் ஒருவரை கண்டுவிட்டு வா, நான் அடியவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார். பீமனும் புறப்பட்டான். கிருஷ்ணரும் அடியவரை தேடி புறப்பட்டார். அவர்களிடம் சென்று விபரம் கேட்டார். அவர்களோ, கிருஷ்ணா, பீமன் முதலில் ஆசையாகத்தான் பரிமாறினான், பின்பு அள்ளி அள்ளி போட்டு சாப்பிடுமாறு திட்டுகிறான், பயமுறுத்துகிறான், கதையை காட்டு பயமுறுத்துகிறான் என்று கூறவும் கிருஷ்ணர் அவர்களை சமாதானப்படுத்தி சாப்பிட அழைத்து வந்தார். பீமனோ கிருஷ்ணர் சொன்ன முனிவரை காண சென்றான். அங்கு அந்த முனிவர் ஜபம் செய்து கொண்டிருந்தார். அவர் மேனியோ பொன் போன்ற பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தது. பீமன் அதை கண்டு வியப்புற்றான். அப்பொழுது அந்த முனிவர் கண் திறந்து பார்த்தார். பீமா, என் அருகே வா என்று கூறவும் ஒரு துர்வாடை அவர் வாயிலிருந்து வந்தது. பீமன் அதை கண்டு முகம் சுளித்தான். உடனே அவரும் அதை புரிந்து கொண்டு, தயங்காதே பீமா, முன் ஜென்மத்தில் நான் நிறைய தான தர்மங்களை செய்தேன். அதனால்தான் இப்பொழுது என் மேனி பொன் போன்று பிரகாசிக்கிறது. ஆனால் தான தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த யாசகர்களை திட்டியும் தூஷித்தும் செய்ததினால் என் வாயிலிருந்து துர்வாடை வீசுகிறது. உன்னை பார்த்ததும் கிருஷ்ணர் அனுப்பி நீ வந்ததனால் உன்னை பார்த்ததும் என் துர்வாடையும் நீங்கியது என்று கூறினார். அதை கேட்டதோ பீமனுக்கோ பயத்தில் வயிறு புளியை கரைத்தது. ஆஹா, நாமும் இது போன்றுதானே அடியவர்களை திட்டியும் தூஷித்தும் பரிமாறுகிறோம், அப்பொழுது நமக்கும் இதே கதிதானா என்று கூறி, கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு என்று கூறி அவர் காலில் விழுந்தான். கிருஷ்ணரும் சிரித்து கொண்டே, பீமா, நாம் தானம் செய்வதில் பெரிய விஷயமில்லை. தானமோ தர்மமோ அதை இன்முகத்தோடு சிரித்து கொண்டே செய்தால்தான் புண்ணியம் என்று கூறினார். நன்றி, வணக்கம்.